வெல்கம் டு தி ஹை டிசைன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் நாட் எப்படி போடுறதுங்கிறது தான். எண்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நாட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்டிச் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அது எப்படி போடலாங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு எப்போதும் போல் நம்ம செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டிருக்குவோம். நான் இன்றைக்கி ஜரி த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு எப்படி சில்க் த்ரெட்லேயும் போடலாம் பிரிஞ்சு வராமல் அப்படிங்கிறதையும் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட்டில் எப்போதும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செயின் ஸ்டிச்சை முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த இடத்துல செயினை ரொம்ப லாங்காக இந்த அளவுக்கு லாங்காக எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பெருசாக எடுத்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு லாங்காக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த செயின் ஸ்டிச்சுக்கு இருக்கு இல்லையா, இந்த செயினோட நடுவில் கொடுத்து எடுத்திருக்கேன். இதுக்கு பக்கத்துலேருந்து ஒரு செயின் எடுக்கிறேன். இந்த செயின் எடுக்கும்போது இந்த செயின் மேலே கொண்டு வர ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பெரிய செயின், அது வந்து கீழே போயிட்டே இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இது பெருசாக அது குட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த செயின் புது செயின் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஆல்ரெடி எடுத்த பழைய செயின் வந்து இங்கே சின்னதாக இருக்குது. இப்போ புதுசாக எடுத்த செயின்லேருந்து ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த செயினை இந்த ஹூக்கில் மாட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் மாற்றியிருக்கேன். இது புது செயின், இந்த இருக்குது பழைய செயின். இந்த செயினை ஹூக்கில் மாட்டிட்டேன். ஹூக்கில் மாட்டிட்டு இதை இப்படி பிடிச்சி இழுக்கிறோம். மேலே இழுக்க இந்த கீழே இந்த செயின் போய் லாக் ஆகிட்ருக்கும். பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் லாக் போடணும். இப்போ திரும்ப செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு செயின் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் செயினை முடிக்க போகிறேன். லென்த்தாக இந்த செயினை எடுத்துக்கிட்டேன். செயினை லென்த்தாக எடுத்துட்டேன். இந்த லென்த்தாக எடுத்த செயினுக்குள்ளேயே ஊசியை கொடுத்து இதோட பக்கத்தில் பாருங்கள் சென்டரில் கொடுத்து ஒரு செயினை வேலை எடுக்கிறேன். இப்போது புதுசாக எடுத்த செயின் வந்து இங்கே இருக்குது. இப்போ புதுசாக எடுத்த செயின் வந்து நல்லா பெருசாகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பெருசாக எடுத்த செயின் வந்து இப்போ சின்னதாகி பக்கத்தில் இருக்குது. இப்போது புதுசாக எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த செயினுக்குள்ளே கொடுத்து ஆல்ரெடி எடுத்த செயினை நம்ம பிடிச்சிக்கிறோம். இந்த ஹூக்கில் பிடிச்சிட்டு இதை மேலே பிடிச்சிக்கிட்டு இந்த செயினை கையில் கீழே இருக்கு இல்லையா அந்த த்ரெட்டை கீழே இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா புதுசாக எடுத்த செயின் வந்து சின்னதாகிட்டே போகும். பாருங்கள் சின்னதாகிட்டே சுருங்கிட்டு போகுதா. சுருங்கிட்டு போகும்போது இந்த நீடில் இருக்கிறதையும் கீழே அப்படியே கொண்டு போகணும். கீழே கொண்டு போனீங்கன்னா அப்படியே லாக் ஆகும். பார்த்திங்கன்னா நல்லா லாக் ஆகிடுச்சு. நம்ம நீடில் பிடிச்சிருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் இந்த இருக்கு இல்லையா இந்த மாதிரி மேலே தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு லாக் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி மேலே தெரியும். இது தெரியாத அளவுக்கு லாக் பண்ணணும்னா இந்த கீழே போக 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 நீடில் பிடிச்சிருக்க நூலையுமே கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு வரணும். இப்போ திரும்ப செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல எண்ட் நாட் போட போகிறேன். இந்த இடத்துல எண்ட் நாட் போடுறேன்னா இந்த செயினை லாங்காக எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் இந்த மாதிரி பெருசாக எடுத்திருக்கேன். இந்த பெரிய செயினுக்குள்ளேயே கொடுத்து பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த குட்டியாக ஒரு செயின் எடுத்திருக்கேன். இப்போ இந்த குட்டி செயினை நம்ம பெருசாக மேலே எடுக்க ஆல்ரெடி நம்ம பெருசாக எடுத்தோம் இல்லையா அந்த செயின் வந்து குட்டியாகிடும். பாருங்கள் குட்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த செயின்லேருந்தே அந்த குட்டியாக போயிடுச்சு இல்லையா பழைய செயின், அந்த செயினோட ஒரு பார்ட்டை இந்த நோஸ் பார்ட்டில் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த செயினை லைட்டாக அப்படி விரலால் கூட நீங்கள் வெளியில் தள்ளிக்கோங்க. நோஸ் பார்ட்டுக்கு வெளியில் தள்ளிட்டு அப்படியே கீழே பிடிச்சிடுங்க. அந்த நூலை கீழே பிடிச்சி இழுக்க புதுசாக வந்து அந்த பெரிய செயின் வந்து சுருங்கிட்டே போகும் கீழே. அப்படி போகும்போது இந்த நீடில் இருக்க செயினையுமே கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கிட்டே போங்க. 2 செயினுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். பாருங்கள் நான் நீடில் பிடிச்சிருக்கிறதும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. நான் நீடில் மாட்டி தான் வச்சுருக்கணும், ஆனால் நம்ம விட்டுறக்கூடாது. இந்த பாருங்கள் நான் நீடில் மாட்டி தான் வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு போனோம்னா நீடில் மாட்டி இருக்கிறனால இது வந்து லேசாக தான் தெரியும், மேலே தெரியும், ஆனால் லாக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் போடணும். இப்போ நான் இதை சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் எப்படி எண்ட் நாட் போடுறதுன்றதை சொல்லி கொடுத்தேன். இப்போ சில்க் த்ரெட்டில் பார்ப்போம். சில்க் த்ரெட்டில் அந்த நூல் வந்து பிசிறிட்டு வராத அளவுக்கு போடணும். எப்போதும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான்.
இப்போது நான் இந்த இடத்துல செயின் ஸ்டிச்சை முடிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல என் நாட் போடணும்னா இந்த மாதிரி லாங்காக ஒரு செயின் எடுத்துக்கிறேன். செயின் எடுத்துகிட்டு இதுக்குள்ளேயே ஊசியை இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு செயின் எடுக்கிறேன். புதுசாக ஒரு செயின் எடுத்து இதுக்குள்ளற வழியாக கொண்டு வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டிருந்த செயின் வந்து சின்னதாகிடுச்சு. இப்போ இந்த செயின் வந்து பெருசாகிடுச்சு. இந்த செயினுக்குள்ளேருந்தே திரும்ப ஆல்ரெடி போட்ட செயினை இந்த நோஸ் பார்ட்டில் பிடிச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நோஸ் பார்ட்டில் பிடிச்சிருக்கேன். இப்போது இந்த செயினை கீழே இழுக்கிறேன். கீழே இழுத்திங்கன்னா இப்போ புதுசாக வந்த செயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டே இருக்கும். நம்ம பழைய செயின் இருக்கு இல்லையா, நோஸில் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ புது செயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே இந்த இது தெரியாத அளவுக்கு எப்படி என் நாட் போடுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நான் என் நாட் முடிக்க போகிறேன். முடிக்கிறதுக்கு லாங்காக ஒரு செயின் எடுத்துட்டேன். இந்த லாங் செயினுக்குள்ளேயே ஊசியை இன்சர்ட் பண்ணி அது பக்கத்துலேயே புதுசாக ஒரு செயின் எடுக்கிறேன். இந்த புதுசாக எடுக்கிறோம் இல்லையா, அந்த செயின் மேலே வர வர ஆல்ரெடி நம்ம எடுத்த செயின் வந்து கீழே போயிடும். இப்போ அந்த செயினை இந்த ஹூக்கில் மாட்டிடும் பாருங்கள். இது ஆல்ரெடி போட்டிருந்த செயின் ஹூக்கில் மாட்டிட்டோம். இப்போ புதுசாக இருக்க செயினை கீழே பிடிச்சி இழுக்கிறோம். புதுசாக இருக்க செயினை இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடுச்சு பாருங்கள். திரும்ப ஒரு டைம் சொல்லி காட்டுறேன். செயின் போட்டுக்கிறேன். இப்போது நான் இந்த இடத்துல செயின் ஸ்டிச் முடிக்க போகிறேன். முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லாங்காக ஒரு செயின் எடுத்துக்கிட்டேன். அந்த லாங் செயினுக்குள்ளேயே கொடுத்து அதோட பக்கத்துலேயே புதுசாக ஒரு செயின் எடுக்கிறேன். புதுசாக ஒரு செயின் எடுத்தோம்னா இந்த ஏற்கனவே எடுத்த செயின் வந்து குட்டியாகிட்ருக்கும். இந்த புது செயின் வந்து பெரிய செயின் ஆகிடும். இந்த புது செயினுக்குள்ளே ஆல்ரெடி எடுத்தோம் இல்லையா, அந்த செயினை நம்ம கோர்த்துக்கிறோம். இந்த ஊசியில் கோர்த்துட்டு இதை கீழே இழுக்கும்போது இந்த செயின் வந்து லாக் ஆகிடும். நம்ம இதை இழுக்கும்போதே பேலன்ஸ்டாக இந்த ஊசியில் பிடிச்சிருக்க நூலையும் கீழே இறக்கிக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி மேலே தெரியாத அளவுக்கு உள்ளர போயிடும். இப்படி தான் நம்ம லாக் பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள்.